கூட்டணி பேச்சுவார்த்தை எத்தனை நாளை முடிவடையும்? குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் 10 கட்சிகளுக்கு மேலாக அங்கம் வகிக்கிறோம். ஓரிரு கட்சிகள் உடன்பாடு செய்து கொண்டு கையெழுத்து இட்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் பங்கேற்றோம். எங்கள் விருப்பங்களை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஓரிரு நாட்களில் நடைபெறும் என்று நம்புகிறோம். சுமூகமான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்போம். விரைவில் தொகுதி உடன்பாடு ஏற்படும். எத்தனை தொகுதிகள் நாங்கள் கேட்டிருப்பது 4 தொகுதிகள். 4 தொகுதிகளில் ஒரு தொகுதி பொது தொகுதி, 3 தொகுதி தனி தொகுதி என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் 8-10 கட்சிகள் உள்ள ஒரு கூட்டணியில் அவ்வளவு தொகுதிகளை பெற முடியாது என்பதையும் நாங்கள் அறிவோம். சூழலுக்கு ஏற்ப முடிவு செய்வோம். அது பேச்சுவார்த்தையில் தெரியும். கடந்த சில வாரங்களாக பாஜக எதிர்கட்சிகள் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்களும் தங்கள் பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குறிப்பாக தமிழகத்தில் இப்போ இன்னைக்கு கூட ஏதோ கோயம்புத்தூர் முக்கியமான நிர்வாகி அண்ணாமலை அவர்கள் அண்மையிலே ஒரு அறிவிப்பு செய்து பத்திரிகையாளர்களை எல்லாம் வரவழைத்து விட்டு 1 மணி நேரம் காத்திருந்து யாரும் வராமல் தள்ளி வைத்து விட்டார். இதுதான் பாஜகவினுடைய நிலைமை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு தாவுவதும் பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு தாவுவதும் என்று கூட்டணியாக இருந்தவர்களுக்கிடையில் இந்த நாடக அரசியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாஜகவில் இருந்த கௌதமி அதிமுகவுக்கு வந்திருக்கிறார். அதிமுகவை சார்ந்த மாஜி எம்எல்ஏக்கள், மாஜி பொறுப்பாளர்கள், 70 வயதுக்கு மேலானவர்கள், வயது மூப்படைந்தவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து பிஜேபியில் சேர்த்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. ஆகவே இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு அரசியல். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் அல்லது நீர்த்து போக செய்துவிட வேண்டும் என்று பிஜேபி திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், தலைவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். இப்போதாவது அவர்கள் அந்த அணியிலிருந்து வெளியேறி வந்து எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனாலும் தனியே அவர்கள் பிரிந்து வந்தாலும் பிஜேபி விடுவதாக இல்லை. அதிமுகவை பலவீனப்படுத்துவதிலேயே கவனமாக இருக்கிறது. வேறு கட்சிகளிலிருந்து பிஜேபிக்கு யாரும் சென்றதாக எனக்கு தகவல் இல்லை. என்னுடைய சொந்த தொகுதி, அதனால் அதில் ஒன்றும் கேள்விக்கு இடமில்லை, குழப்பமில்லை. அதிமுக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் அதான் என்னுடைய சொந்த தொகுதி. நான் அந்த தொகுதியில் தானே போட்டியிட முடியும் உங்களுடைய ஆதரவோட.